நான் வந்து ஒரு கோஃப்தா கறி பண்ணலான்னு இருக்கேன். எனக்கு இந்த saree எனக்கு பிடிச்சிருக்கு ரொம்ப. இப்போலாம் எனக்கு saree கட்ட ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாத்தோட எனக்கு பிடிச்ச தோடு. இது ரொம்ப குட்டியா இருக்கும். ஆனா ரொம்ப அழகா இருக்கும். தெரியுதா? 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 அப்புறம் இது நானே வாங்கி கட்டின மல்லிகைப்பூ. சரியா? ஸோ கோஃப்தா கறியில நிறைய இருக்கு. நான் இன்னைக்கு பண்ண போறது பால்கோவால வச்சு. இதுக்கு என்னென்ன தேவைன்னாக்கா பிரெட், கொஞ்சம் பிஸ்தா, கொஞ்சம் பாதம், முந்திரி வேணும் உள்ள இருக்க எடுத்துக்கிறேன். அப்புறம் 2 ஸ்பூன் சோள மாவு, இது வந்து சீனி இல்லாத கோவா, இது வந்து பன்னீர், கரம் மசாலா, பூண்டு, தக்காளி, பட்டர், கொத்தமல்லி இலை, இஞ்சி, வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி காம்பு, கொத்தமல்லி பவுடர், மிளகா பவுடர், மைதா, எண்ணெய் எண்ணெய் அப்புறம் கொஞ்சம் சீனி, ஒரு 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 பிஞ்சு சீனி, ஆஸ் யூஸ்வல் சால்ட், அவ்வளோதான் நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பண்ண போயிடலாம். நான் இவ்வளோ பெருசாக ஏதாவது ஒன்று பண்ணாலே உங்ககிட்டேருந்து வியூஸ் கம்மியாக தான் வரும். நான் இவ்வளோ பெரிய ப்ராசஸ் வச்சு ஏதாவது ஒன்று கஷ்டப்பட்டு பண்ணி காமிக்கிறனாலே உங்கள்கிட்ட வியூ கம்மியாக தான் வரும். எனிவே நான் பண்ணுறேன், என்னோட சந்தோஷத்துக்காகவும் உங்களோட சந்தோஷத்துக்காகவும் பண்ணுறேன். ஓகே, சரி நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னாக்கா, இந்த கொய்யா இருக்குல்ல, இதை வந்து இந்த 2 ஸ்பூன் தயிர், ஓகே, இந்த கோயாவை வந்து இதுக்குள்ளே வந்து சேர்த்துடலாம். நமக்கு எவ்வளோ வேணுமோ. என் தங்கச்சியும் வரோம், அதனால அவளுக்கும் சேர்த்து நான் வந்து செய்கிறேன். ஸோ நான் இவ்வளோ சேர்த்துக்கிறேன். நான் வந்து கொஞ்சமாகவே பண்ணுங்க, ஏன்னா இதுக்கு ஈக்குவலாக வந்து நம்ம பன்னீர் சேர்க்கணும். ஈக்குவலாக கொஞ்சம் இருக்குன்னு நினைக்கிறேன், இது கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். ஓகே, நம்ம வந்து பைண்டிங்க்கு வந்து மைதா, அப்புறம் அந்த பிரெட் க்ரம்ஸ், சோளம் மாவு அதெல்லாம் போட போகிறோம். ஸோ நம்மள கொஞ்சம் ஓகேவா தான் இருக்கும், பத்தும். ஃப்ரிட்ஜில் வச்சதுனால கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. இது கொஞ்சம் பிசைஞ்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன், மிக்ஸ் பண்ணிவிட்டு. ஓகே, இதில் வந்து நான் கொஞ்சம் ப்ரெட்டை வந்து மிக்சியில் பொடிச்சு வச்சுருக்கேன். இந்த பன்னீரையும் கோயாவையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் எனக்கு வந்து கட் பண்ணணுறதுக்கு வருமானு எனக்கு தெரியல, இந்த பிஸ்தாவும் பாதாமும். நான் அதனால இதில் போட்டு லேசாக ஒரு கிரைண்ட் பண்ணி வச்சுக்கலான் இருக்கேன். இதான் வந்து ஸ்டஃப்பு, கோயாக்குள்ள ஸ்டஃப்பு. அந்த பால் இருக்குல்ல, அதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணணும்ல, அதுக்கு. ஸோ நான் இது போட்டு பண்ணிவிட்டு இது கூட வந்து நம்ம ஒரு ஆனியன் போட்டு நம்ம ஒரு சாட்டே பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அது வந்து பண்ணுவோம் இப்போ. நெக்ஸ்ட் அதான் வேலை. இப்போ நான் வந்து அந்த கோயாவை ரெடி பண்ணிட்டேன், நட்ஸ் ரெடி பண்ணிட்டேன் ஸ்டஃபிங்க்கு. இதில் வந்து நான் வந்து பச்சை மிளகாயும் கொத்தமல்லி இலையும் போட்டு இதை வந்து நான் அரைக்க போகிறேன். அரைச்சி நம்ம இது கூட மிக்ஸ் பண்ணணும். ஓகே, இந்த அரைச்சோம்ல சில்லி அப்புறம் கொத்தமல்லி இலை, அதை வந்து இதில் மிக்ஸ் பண்ணிவிடுவோம். திரும்ப மிக்ஸி நம்மளுக்கு தேவைப்படும், ஏன்னா வெங்காயம் தக்காளி வதக்கி மறுபடியும் அரைக்க வேண்டியது இருக்குது. ஸோ இப்போ வந்து கடாய் வந்து காஞ்சிருச்சு. நான் வந்து இதில் கொஞ்சம் ஸோ நம்ம இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் ஊற்றிட்டு நான் கொஞ்சம் ஷாஹி ஜீரா போட்டுக்கிறேன். கொஞ்சம் நான் பொடியாக ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், இந்த ஸ்டஃபிங்க்கு இது உள்ளே வைக்கிறதுக்கு. இது கூட என்னென்ன போட போகிறோன்னா, ஆனியன், கொஞ்சம் கரம் மசாலா, இதில் ஒரு 4 சில்லி கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு அந்த நட்ஸ் பொடியையும் அது கூட சேர்த்துடணும். ஸோ அந்த ஆனியன் சில்லியே நான் போட்டேன், அது ஃப்ரை ஆகட்டும். இப்போ இந்த கொத்தமல்லி, பச்சை மிளகாய் அரைச்ச விழுது,
பிரெட் க்ரம், அது கூட வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு, கொஞ்சோண்டு மைதா, இது ரெண்டையும் சேர்த்துக்கிட்டு கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துட்டு இதை வந்து மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். ஒரு 10 நிமிஷம் செட் ஆகணும். அப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணும்போது நம்மளுக்கு நல்லா இருக்கும். ஸோ இந்த நல்லா அப்படி இப்படி பண்ணால் கையில் வந்து இது ஒட்டக்கூடாது, அந்த அளவுக்கு பிசைஞ்சு ஒரு 10 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். இப்போ இந்த ஆனியன் வந்து கேரமலைஸ் ஆகிடுச்சு. ஓகே, அந்த கையால் யூஸ் பண்ணுறேன். அந்த நட்ஸை வந்து இதில் போட்டு கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். கொஞ்சமாக சால்ட், அப்புறம் இதில் வந்து ஒரு பிஞ்ச் சுகர். ஸோ இது அவ்வளோதான். அதை எடுத்துட வேண்டியது தான். நான் இந்த பிளேட்டில் வந்து அதை எடுத்துடுறேன். இதுதான் ஸ்டஃபிங் இது. இப்போ கிரேவிக்கு வந்து நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் ஊற்றிட்டு நான் 4 குட்டி வெங்காயம் வச்சுருக்கேன். இந்த 4ஐயுமே இதில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு துண்டு இஞ்சி, 4 பூண்டு, இந்த கொத்தமல்லியோட காம்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து இதோட ஒரு தக்காளியும் போட்டு நான் வந்து ஃப்ரை பண்ண போகிறேன். கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன். இப்போ இதில் வந்து ஒரு 2 சில்லி, இது பாருங்க எவ்வளோ உங்களுக்கு திக்காக இருக்குன்னு. உள்ள ஸ்டஃபிங் சும்மா கொஞ்சம் தான் வைக்க போகிறோம், பட் நல்லாயிருக்கும். நல்லா நிஜமாக இது வாசம் வருது. ஓகே, இதை நல்லா வதக்கிட்டு இது கூட கொஞ்சம் சில்லி மட்டும் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி லிட்டு போட்டு மூடி வச்சு இதை நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அரைக்க போகிறோம். இது கொஞ்சம் வேலை அதிகம் தான் உண்மையிலே, ஒத்துக்கிறேன். ஆனால் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். ஓகே, இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சம் மிளகா சேர்த்துக்கிறேன் எங்கள் வீட்டுக்கு தகுந்த மாதிரி. சாரி, நான் அதில் வந்து கொத்தமல்லி பொடி சொல்லியிருந்தேன். இல்லை, அது போடக்கூடாது, நான் மறந்துட்டேன். இப்போ இது கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த கொஞ்சம் தண்ணி இதில் ஆட் பண்ணுவேன். ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து மூடி வச்சிடணும். ஓகே, சாரி, தயிர் ஊற்றணும் முதல்ல, அதுக்கு பிறகு தான் தண்ணி விடணும். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் இதில் வந்து முந்திரி சேர்த்துக்கலாம். முந்திரி வந்து வறுக்கணும் அப்படின்னா அவசியம் கிடையாது. இது ஜஸ்ட் வந்து இது பிளெண்ட் ஆகி டேஸ்ட் கொடுக்கறதுக்கு தான், அதனால. ஓகே, இப்போ நான் இதில் வந்து ஒரு 2 ஸ்பூனு தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் 3 ஊற்றிருக்கேன். நான் எங்கள் வீட்டில் கெஸ்ட்டு வராங்க, அதனால் கொஞ்சம் கூடுதலாக வேணும்ட்டு நான் 3 சேர்த்துருக்கேன். இதில் கொஞ்சம் குவான்டிட்டி வேறு அதிகம். இது இப்போது வந்து இந்த தயிர்லேருந்து தண்ணி கொஞ்சம் வெளியில் வந்து லேசாக எண்ணெய் பிரியணும். அது பிரியிற வரைக்கும் அது அப்படியே கொஞ்சம் இருக்கட்டும். அதுக்கு பிறகு திரும்பவும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை கொஞ்சம் நல்லா வேக வைக்கணும். இது எதுக்குன்னா இதோட நல்ல ஒரு வாசத்தெல்லாம் வெளியில் கொண்டு வரதுக்கு. பாருங்க எப்படி வேர்த்து போய் சமைச்சிட்டு இருக்கேன்னு. ரொட்டி வேற போடணும். நான் எத்தனை பேருக்கு போடணும்? 5 பேருக்கு போடணும். ஓகே, இதில் உள்ள எண்ணெய் வந்து பிரிஞ்சதும் நான் தண்ணி ஆட் பண்ணும்போது காமிக்கிறேன், ஏன்னா வீடியோ லென்த்தி ஆகிடும்.
இப்போ இது தயிர் வந்து வெந்துருச்சு. கான்ட்ராஸ்ட் இஸ் எசன்ஸ் ஆஃப் லைஃப். இது எதுக்கு சொல்றேன்னா இதோட டேஸ்டும் சரி கலரும் சரி. உள்ள பார்த்தீங்கன்னா ஃபில்லிங் வந்து கொஞ்சம் ஸ்பைசியாக இருக்கும். மேலே வந்து கொஞ்சம் அப்படியே ஒரு க்ரீமி டேஸ்ட் இருக்கும். அந்த க்ரீமியாக இருக்குமே அதில் வந்து காரம் வந்து அவ்வளோ இருக்காது. கலரும் பார்த்தீங்கன்னா அது மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறோம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுறோம். தண்ணி ஊற்றி நல்லா அது வேகிற வரைக்கும் மூடி வச்சிடணும். அதுக்குள்ளே நான் 1 கிலோ மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன். இது இப்போ நல்லா ஸ்மூத்தாக பிசைஞ்சு மூடி வைக்கணும். ஸோ நான் இப்போ இதை வந்து மூடி வச்சிடுறேன். மூடி வச்சுட்டு இதை எடுத்துட்டு அதை பால் ரவுண்ட் பண்ணி இதை ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இந்த கொயாவை வந்து நான் ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்துட்டேன். இப்போ இதோட அந்த மசாலா இருக்குல்ல, ஜஸ்ட் ஒரு 1 இன்ச் அளவுக்கு தான் நம்மளுக்கு இதுக்குள்ளே செல்லும். அதனால நீங்கள் அந்த அளவுக்கு மட்டும் எடுத்திங்கன்னா போதும். நிறையா வச்சு உடச்சிடாதீங்க, அது நல்லா வராது. அண்ட் செகண்ட் திங், இதை நல்லா உருட்டிட்டு அதில் ஒரு வாட்டி போட்டு பாருங்க. போட்டு பார்க்கும்போது அது தெறிப்பு விட்டுச்சுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் பிரெட் க்ரம்ஸோ இல்லை மைதாவோ போட வேண்டியதாக இருக்கும். நான் ஒரு வாட்டி போட்டு எடுத்து பார்த்தேன், எனக்கு ஒன்றும் ஆகலை. அதோட இது வந்து நம்ம டபுள் ஃப்ரை பண்ணணும். நான் வந்து ஒரு வாட்டி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் இது வந்து பிளாக் ஆயிடுச்சு அப்படின்னா பயப்படாதீங்க. ஏன்னா வந்து மில்க் கண்டென்ட் உள்ளது எல்லாமே இந்த மாதிரி கலர் கொடுக்க தான் செய்யும். அதனால பயப்பட தேவையில்லை. இதை பாருங்கள், இவ்வளோ தான் வச்சுருக்கேன். நான் இவ்வளோ தான் வச்சுருக்கேன். வச்சுட்டு நல்லா அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப நல்லா வழுவழுன்னு உருண்டையாக்கிட்டு போடுங்க. அப்புறம் நான் இதை வந்து ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இது கொஞ்சம் ஆறுனதும் நான் ஃப்ரிட்ஜில் மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிச்சுட்டு இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நான் அதை வந்து நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கு பிறகு கரம் மசாலா போட்டுட்டு கொஞ்சோண்டு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு இந்த பால்ஸ் அதில் ஆட் பண்ணுவேன். இது கொஞ்சம் பெரிய அளவாக நல்லாயிருக்கும். ஓகே, இப்போது இதை வந்து சிங்கிள் டைம் ஃப்ரை பண்ணியிருக்கேன். இதை வந்து இன்னொரு வாட்டி போட்டிருக்கேன் இந்த ஆரை மட்டும். இப்போ நான் திரும்ப வந்து கடாய் வச்சுருக்கேன். இதில் இப்போ வந்து நம்ம பட்டர் போட போகிறோம். இதில் நம்ம பட்டர் போட்டு சாஹி ஜீரா போட்டு இந்த அரைச்சி வச்சுருக்கோம்ல இதை ஊற்றி கொஞ்சம் நேரம் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். இதில் வந்து இப்போ பட்டர் போட்டிருக்கேன். இதில் கொஞ்சம் சாஹி ஜீரா, கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா போட்டுட்டு கொஞ்சம் இந்த கரம் மசாலா மட்டும் லேசாக ஃப்ரை ஆகும். இது வந்து செகண்ட் பேட்ச் போட்டிருக்கேன். டபுள் ஃப்ரை ஆகிறதுக்கு அது ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம அரைச்சோம்ல இதை இது கூட சேர்த்துறோம். இப்போ ஃபஸ்ட்டு இதுலேருந்து நம்மளுக்கு வந்து ஆயில் தனியாக பிரியணும். இப்போ சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். இதுலேருந்து ஆயில் பிரிஞ்ச பிறகு திரும்ப இதில் தண்ணி மிக்ஸ் பண்ணி திரும்ப அதில் வந்து கொஞ்சம் ஒரு 4-5 மினிட்ஸ் கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை சேர்க்கணும் நம்ம. ஸோ நான் வந்து முடிச்சதும் காமிக்கிறேன். இப்போ இதில் வந்து எண்ணெய் வந்து பிரிஞ்சிடுச்சு. இது கொஞ்சம் திக்காக இருக்குது. இப்போ இந்த பால்ஸை போட்டால் இது இன்னும் கொஞ்சம் அந்த பால்ஸ் வந்து கிரேவியை ஊற்றிடும். நான் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை மறுபடியும் நான் வந்து கொஞ்சம் லிக்விடாகணும். இது என்ன இப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் இதோட ப்ராசஸ் இப்படி தான். 2 வாட்டி அதை லிக்விட் ஆக்கி அந்த எண்ணெயெல்லாம் புரிய வச்சு அந்த மசாலாஸ்லாம் வேக வச்சு அதை அதோட டேஸ்ட்டு எல்லாத்தையும் வெளியில் கொண்டு வந்து அதுக்கப்புறமா இது செய்கிறது தான் இந்த கிரேவியோட டேஸ்ட். அப்போ அந்த கிரேவி பாருங்கள் திரும்ப வந்து எண்ணெயை வந்து வழியில் விட்டுருச்சு. இப்போது இதில் ஒரு கோஃப்தாவை இப்படி கட் பண்ணிக்கணும். சர்வ் பண்ணும்போது உள்ளே தெரியுதா உங்களுக்கு? இப்படி வச்சுட்டோம். கொஞ்சம் கிரேவி எடுத்துட்டு அழகாக இப்படி தான் சர்வ் பண்ணணும். இதை
இப்படி ஒரு ரொட்டி எடுத்து அப்படியே கோஃப்தாவையும் கொஞ்சம் கிரேவியும் எடுத்து அப்படி சாப்பிடணும். ஓகே, ஸோ நம்மளோட யம்மி கோஃப்தா அண்ட் ரொட்டி ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் டேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ எங்கள் டின்னர் ரொம்ப யம்மியாக அமைஞ்சிடுச்சு. ஓகே, நம்ம இன்னொரு வீடியோவில் வெயிட் பண்ணுவோம். ரொம்ப இருக்குது. தேங்க்யூ.